மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பூர்வீக சொத்துக்கள் பயங்கர சண்டையாயிட்டு இருக்கு. முன்னோர்கள்னால பிரச்சனை, இல்லை முன்னோர்கள் சொத்துக்கள் மூலியமா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கணும் நடக்கல, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிளியர் ஆகல, விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கணும் நடக்கலைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக ஆஸ்திரேலியா போய் சேர்ந்துருவீங்க, ஜெர்மனி போய் சேர்ந்துருவீங்க. அதுக்கும் மேல சனி விரயத்தில் உட்கார்ந்து இருக்கனால சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றுவது, வீட்டில் பெரியவங்களுடைய சொத்துக்கள் கைக்கு வருவது, நிறைய பேருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் மேஷத்துக்கு ஒன்று அனுகூலமாக பார்க்குறேன். ஒரு வக்கரமாக பார்க்குது, 4 கிரகங்களை பார்க்குது, சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன். அப்போ கண்டிப்பாக திருமண பந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அவனுடைய டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கரெக்டான வரன் அமையக்கூடிய பிராப்தம். ஸோ மார்கழி மாசத்துல நான் பார்க்கறது நிறைய நல்ல விஷயங்கள் தான் மேஷத்துக்கு மிக அதிகமாக நடக்க போறதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதுல உங்க ராசி அதிபதியே போய் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கனால நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கிறது, அப்பா மூலியமா ஏற்பட வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் சாதகமாக நடக்கிறது, வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நிறைய பேருக்கு நான் பார்க்கறது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேர் மலை பிரதேசங்களுக்கு, கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பசங்களுக்கு பேசிக்கலா நிறைய மாற்றங்கள், படிப்பு ஸ்ட்ரக்சர் மாறுவது, இல்லை படிக்கக்கூடிய டியூஷன் மாறுறது, படிக்கக்கூடிய டீச்சர் மாறுறதுங்கிற மாதிரி மாற்றங்கள் சற்று அதிகமாக இருக்கு மேஷத்துக்கு. என்டர்பிரினர்ஸாக இருக்கிறவங்க, வியாபாரிகளுக்கு புதிய ரிலேஷன்ஷிப்பு, புதிய டெவலப்மெண்ட்டு, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றது, ஆர்டர் வர்றதுங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது. பார்த்துக்க வேண்டியது பெண்கள். பெண்கள்னா அதிகமான டென்ஷன், ப்ரெஷர் உள்ளாகக்கூடிய நிலைமைகள், அதிகப்படியமான கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம்? நரசிம்மருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தா போதும். மேஷராசி நண்பர்கள் நல்லா இருக்க போறீங்க. சந்தோஷங்கிறது 80, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.